ஐதீகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி சந்திரனின் வருகையினால் யோகமும் அவருடைய உச்சத்தினால் அதிகமான பலனும் லாபத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 18-2-2024 முதல் 24-2-2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்து உச்சம் பெற்ற ராசியாகிய மகர ராசியிலே 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் அவரோடு புத பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்திலே ராகு பகவானும் 6ஆம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள். சரி, ஒவ்வொரு நாளும் நமக்கு யோக பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 18-2-2024 அன்று பாக்யாதிபதி உச்சம் பெறக்கூடிய ராசியாகிய ரோஹிணி நட்சத்திரத்தில் மதியம் 2 மணி வரையும், அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே அமர்கின்றார். திதியை பொறுத்த மட்டுக்கும் மதியம் 1 மணி வரை நவமி திதியும், அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு யோகமான நாள், சித்த யோகமும் அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை, அதாவது 19-2-2024 அன்று சுப முகூர்த்த நன்னாள். யோகத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 1 மணிக்கு மேலே துவாதசி திதி வருகிறது. அன்றைய தினத்தை பொறுத்தவரைங்கன்னா மதியம் 2 மணி 20 நிமிடத்திற்கு மேலே திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. அன்று உங்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைய காத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய் அந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகிறது. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. திங்கட்கிழமைக்கு சுபமுகூர்த்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம முதல் மாதிரி உங்களுக்கு அன்றைக்கி சந்திராசிரமம் தான். அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகமும் சுத்தி யோகம் கூடிய நாளாக வரைக்கும்னால அன்றைக்கி ஒரு மத்தியமான நாள் தான். திதியை பொறுத்தளவுக்கு அன்றைக்கி மதியம் 1 மணிக்கு மேலே துவாதசி திதி, அதே மாதிரி மதியம் 3:15 மணிக்கு மேலே புனர்பூச நட்சத்திரம் வருகிறது. அது உங்களுக்கு ஒரு மத்தியமான நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தில் 2வது சுப முகூர்த்த நாள் புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 21-2-2024 புதன்கிழமை அன்னைக்கு துவாதசி திதி மதியம் 2 மணிக்கு மேலே திரியோதசி திதி வருகிறது. அதன் பின்பு மாலை 4 மணி 30 நிமிடத்திற்கு மேலே பூச நட்சத்திரம் வருகிறது. அதாவது பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி அமரக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அன்று சுப முகூர்த்த நாள், அன்று பிரதோஷமும் கூட. அதனால் புதன்கிழமை அன்னைக்கு யோகமான நாள். அடுத்து வியாழக்கிழமை இன்னும் யோகமான நாள், அதாவது 22-2-2024 அன்று மதியம் 3 மணிக்கு மேலே சதுர்த்தசி திதி வருகிறது. அதாவது அதே மாதிரி மாலை 6 மணி 20 நிமிடத்திற்கு மேலே ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்த யோகமும் சுத்தி யோகமும் கூடிய நாள், அன்று சுபமுகூர்த்தம். ஆனால் இந்த புதனும் வியாழனும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. முன்கூட்டியே திட்டம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 2 நாட்களில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுக்கான யோகங்களை அடிப்படையாக ஏதாவது ஒரு செய்ய நினச்சிங்கன்னா அந்த 2 நாள் உங்களுக்கு கை கொடுத்து வரக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த 2 நாளை கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது பார்த்திங்கன்னா 23-2-2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதும் மரண யோகம். அது முக்கியமான விஷயம். அன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அதாவது மதியம் மாலை 5 மணிக்கு மேலே பௌர்ணமி திதி வருகிறது. அதே மாதிரி இரவு 9 மணிக்கு மேலே மக நட்சத்திரம் வருகிறது. அன்று மரண யோகம் தான். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 24-2-2024 அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முழுவதுமே மாசி மக நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி திதியை பொறுத்தளவுக்கு பௌர்ணமி திதி இரவு 7 மணி வரை, அதன் பின்பு பிரதம திதி ஆரம்பிக்கிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். விருச்சிகராசிகளே, உங்களுக்கு இந்த வாரத்தில் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரையாதிபதியோடு சேர்ந்து கூடுறது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாக்யாதிபதி உச்சம் பெறுவதும்
பாக்கியஸ்தானத்தில் அமர்வதும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால் பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஃப்ளோட்டிங் மணி மாதிரி இந்த வாரம் வந்து போகும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த சரியான சுப செலவுகளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி விருச்சிகராசினர்களுக்கு இந்த கடன், நோய், வம்பு வழக்கு இவைகள்லாம் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால தேவையில்லாத சில செலவுகளையோ அல்லது வந்து உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையோ கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதாவது கரெக்டான நேரத்தில் இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, அதே மாதிரி சொல்ல காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள்லேருந்து தப்பித்துக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவான் அவரை வந்து அந்த ராசியை பார்த்துட்டு இருக்கார். ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு. சனி பகவானோட சேர்ந்து பார்க்கறதுனால இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக அந்த தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வாரம் நல்ல வாரம் தான். ஏன்னா சூரியன் வந்து அந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் தானாக கிடைப்பதற்கும் அல்லது அது கிடைப்பதற்கான வழிமுறைகளாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஆனால் உத்தியோகங்களுக்கும் ஒரு சிறந்த நற்பலனான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. ஆனால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த வாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. குறிப்பாக விருச்சிகராசிக்காரங்களே எல்லா துறை சார்ந்தவர்களும், கலைத்துறை, விளையாட்டுத்துறை அல்லது வணிக சம்மந்தப்பட்டது எல்லாருக்குமே இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நான் சொன்ன 2 சந்திராசிரம நாளை நீங்களாக மற்ற நாளில் உங்களுக்கு நல்ல நாளாக தான் அந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து அருமையான வாரம் தான். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கப்ப குறிப்பாக சொல்லப்போனால் மத்தியம கல்வியை படிக்கக்கூடிய இந்த 9, 10, 11, 12 அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய காத்திருக்கிறது. கொஞ்சம் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசி அன்பர்களுக்குமே இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா இந்த வாரத்தில் திங்கள், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களும் சுபமுகூர்த்த நாளாக வரக்கூடிய காரணத்தினால சுபங்களை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பலன்கள், சுப செய்திகளாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக்கொள்ளுங்க. அடுத்து கணவன் மனைவி, அதாவது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் அருமையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் இணைந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்க காரணத்தினால கணவன் மனைவி உறவு ஒரு அந்யோன்யமும் பலமும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் குழந்தைகளை வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா விளையாட்டுத்துறையில் இருக்க குழந்தைகளுக்கும் சரி அல்லது வந்து இந்த வேறு நுட்பமான துறைகளில் வந்து படிக்க வைக்கிற குழந்தைகளுக்கும் சரி இந்த வாரம் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வந்து இந்த கீழே விழுந்து மேலே விழுந்தது அல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அந்த யோகங்கள் உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பல சுபங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் விட இந்த வாரத்தில் வந்து வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், சுப செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. சுபத்தை பயன்படுத்துங்கள். லாபங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.